சொல்லுமா. அப்துல் கலாம் என்னெல்லாம் உருவாக்குனார் சொல்லுங்க. SLV-3 ராக்கெட்டை ஏவுவதற்கு இவர் தான் தலைமை தாங்கினாரு. பொக்ரான் அணுகுண்டு சோதனை அதுக்கு இவர் தான் தலைமை தாங்கினாரு. இதுதான். அப்புறம் மாணவர் மத்தியில தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. இறக்கும் வரைக்கும் அவர் இறக்கும் வரை கடைசி மூச்சு கூட அங்க மாணவர் மத்தியில தான் நின்னது. சொல்லுங்க. இவ்வளவுதான் தெரியுமா? இதுக்கு மேல இன்னொன்னு மக்கள் நேரடியா பயன்படக்கூடிய ஒரு இதை உருவாக்கி இருக்கிறார். அதை பத்தி தெரியுமா? தெரியலையாமா. ஏவுகணைக்கு உலோகம் இவங்களே உருவாக்கி இருக்கிறாங்க. கார்பன் ஒரு உலோகம். ஒரு நாள் நிஜாம் மருத்துவ கல்வி வெயிட் குறைஞ்சது. ஆமா, எடை ரொம்ப குறைவு, ரொம்ப உறுதியானது. ஏன்னா நிஜாம் மருத்துவ கல்வி நிறுவனத்துல இருந்து ஒரு மருத்துவர், எலும்பு சிகிச்சை மருத்துவர் இவரை பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வந்தப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த கருவியை தூக்கி பார்த்தா அவ்வளோ எடை குறைவா இருந்திருக்கு. அப்புறம் அவர் அந்த மருத்துவர் அப்துல் கலாமா அவரோட மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காரு. அங்க சிகிச்சை பெற்றிருக்கிற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 3 கிலோ எடை உள்ள அந்த காலில் மாட்டிட்டு நடக்கக்கூடிய கருவியை மாட்டிட்டு வெயிட்டை இழுத்து நடந்துட்டு இருந்தாங்களாம். இதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். கேட்டதுமே இவர் 3 வாரத்துல 3 கிலோ இழுத்துக்கிட்டு இருந்த இடத்துல இந்த கார்பன் உலோகத்தை வச்சு 300 கிராம் எடையில செஞ்சு கொடுத்தாராம். என்ன நமக்கு இது இப்படி ஒரு கருவி கண்டுபிடிச்சாருன்னு அவரை பத்தி பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி உலோகத்துல இப்படி செஞ்சாங்க, இதுக்கு இவர் ஒரு காரணமா இருந்தாரு. நிஜாம் பல்கலைக்கழக மருத்துவ கழகத்துல இருந்து வந்தவர் காரணமா இருந்தாருன்னு தெரியாது. அதாவது ஒரு பொருள் ஒரு இதுக்கு மட்டும் பயன்படுறது இல்ல. ஏவுகணைக்காக உருவாக்கின ஒரு பொருள் இங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக பயன்படுது. எடை குறைவான ஒன்ன இலகுவா எடுத்துட்டு போக முடியுது, மக்கள் நேரடியா பயன்படுத்த முடியுது. அதாவது அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்ப அந்த 2 நல்ல உள்ளங்கள் உருவாக்கணும்னு நினைச்ச ஒருத்தரும் உருவாக்கி கொடுத்த ஒருத்தரும் மக்கள் மேல கருணை இருந்ததுனால செய்ய முடிஞ்சுச்சு. என்ன ஒரு கருவியை உருவாக்கி கொடுத்தாருங்கிறத விட அதோட பின்னணி இதுவா இருக்கு. என்ன நம்மளும் அந்த மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லதா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உண்மைதான். நன்றி.